ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மத்திய கூட்டுறவு வங்கியிலையும் சரி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியிலையும் சரி, நகையை வச்சு பணம் வாங்கலாமா வேண்டாமா? அவ்வாறு வாங்கணும் அப்படின்னா வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியாவது தள்ளுபடி செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? அப்படி தள்ளுபடி செய்கிற மாதிரி இருந்ததுன்னா எவ்வளோ நகை வச்சு எவ்வளோ பணம் வாங்கலாம் அப்படிங்கிற முழு விவரத்தை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்டமன்ற தேர்தல் விரைவில் வரப்போகுது. நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது என்ற பெருத்த நம்பிக்கையில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் பெறுவதில் விவசாயிகளும் மக்களும் ஆர்வம் காட்டி வராங்க. இது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா மாநில அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் என்ன, இந்த கடனை பெறுவதற்கான செயல்முறைகள் மற்றும் நிபந்தனைகள் என்னென்ன ஆவணங்கள், அதாவது ப்ரூஃப் வேணும் என்பதை பற்றியும் தான் விண்ணப்பதாரர்கள் அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் விவசாயம்தான் ஒரு பிரதான தொழிலாக இருக்கு. விவசாயம் மற்றும் கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட செலவுகளுக்காக விவசாயிகள் வங்கிகளில் நகையை வச்சு கடன் பெறுவது ஒரு வழக்கமாகவே இருந்துட்டு வருது. அதிலும் பார்த்தீங்கன்னா அதிகமாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியிலையும் மத்திய கூட்டுறவு வங்கியில் நிலவள வங்கி போன்றவற்றில் தான் மக்கள் அதிகமாக, அதாவது விவசாயிகள் அதிகமாக நகைக்கடன் பெறுவதில் ஆர்வமும் காட்டி வராங்க. இதற்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தங்க நகைக்கடனை வங்கியில் பெறுவதற்கு கெடுபடி நிபந்தனை அப்படின்லாம் எதுவுமே இல்லை, விதிமுறையும் எதுவுமே கிடையாது. அண்ட் ஆல்சோ மிகவும் முக்கியமானது, வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். வங்கிக்கு வங்கி வட்டி விகிதம் வேணால் மாறலாம், ஆனால் மொத்தத்தில் வட்டி குறைவாக தான் இருக்கும். அதனால தான் மாநில மாவட்ட தலைமை கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், நகர கூட்டுறவு சங்கங்களில் அடமானம் அப்படிங்கிற பெயரில் நகைக்கடனை வழங்கப்பட்டு வராங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு தேர்தலின் போதும் நகைக்கடன் மற்றும் பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வாக்குறுதியாக அளிக்கப்பட்டும் வருது. அவங்களுக்கு பேருதவியாகவே அமைஞ்சிட்டு வருதுன்னே சொல்லலாம். அந்த வகையில் சில மாதங்களில் தேர்தலும் வரப்போகுது. இந்த நகைக்கடன் மாநில அரசுகள் நிச்சயமாக தள்ளுபடி செய்துவிடும் என்ற அபரிமிதமான நம்பிக்கையிலும் அடகும் வைக்கிறாங்க. போன முறை நடந்த எலெக்ஷனில் கூட ஆளும் கட்சியும் சரி, தற்போது இருக்கக்கூடிய எதிர்கட்சியும் சரி, ரெண்டு பேரும் அவங்களுடைய வாக்குறுதிகளில் நகைக்கடன் நிச்சயமாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதே போலவே ஆளுங்கட்சி ஆட்சிக்கு வந்தாங்க, அனைவருக்கும் தள்ளுபடின்னு சொன்னாங்க. ஆனால் நிபந்தனைகள் நிறைய வச்சு நிறைய பேர்த்த அதில் ரிஜெக்டும் பண்ணினாங்க. பட் ஒரு சில பேர்த்துக்கு கண்டிப்பாக அந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது பெனிஃபிட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ நிச்சயம் இந்த முறை தேர்தலில் தள்ளுபடி அறிவிப்புகள் வரும் என்ற எதிர்பார்ப்பு விவசாயிகளிடையேயும் மக்களிடையேயும் அதிகமாகவே ஏற்பட்டிருக்கு. இதனால தான் வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் பெறுவதில் விவசாயிகள் ஆர்வமும் காட்டி வராங்க. குறிப்பாக சொல்லணும்னா, நகைக்கடன் தள்ளுபடியில் திமுக ஏற்கனவே வாக்குறுதியை நிறைவேற்றியிருப்பதால் மீண்டும் வாக்குறுதியை தரும் அப்படின்னு நம்பிக்கையிலையும் இருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இப்போது நிலுவையில் உள்ள நகைக்கடன் எவ்வளவு இருக்கு என்பது குறித்து லிஸ்ட்டையும் தயார் செய்யும்படி அதிகாரிகளுக்கு அரசு அறிவுறுத்தி உள்ளதாகவும் ஒரு தரப்பினர் கூறப்பட்டு இருக்காங்க. எனவே தான் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள், அதாவது DCCB அண்ட் ஆல்சோ முதன்மை வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் PSCCS உள்ளிட்டவைகளில் வழங்கப்படும் கூட்டுறவு நகைக்கடனை பெறுவதற்கு தேவையான ஆவணங்கள், நிபந்தனைகள், நகையின் தரம் போன்றவற்றையும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு ஒரு தரப்பினர் அவங்களுடைய தகவல்களை பரிமாறிக்கொண்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் வசிப்பவர்களுக்கே இதற்கு விண்ணப்பிக்க முடியும். நகையின் தூய்மையும் ரொம்ப முக்கியம். பொதுவாக பார்த்தீங்கன்னா 18 முதல் 22 கேரட் தங்க நகைகளையே பெரும்பாலான வங்கிகளில் வாங்கிக்கிறாங்க. சில சமயம் நாணயங்கள் அல்லது தங்க பட்டைகளை ஏற்காமல் இருக்கலாம்.
ஆனால் ஒரு சில பேர் வந்து காயின்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. விண்ணப்பிக்க என்னென்ன ஆவணங்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆதார் கார்டு, இல்லைன்னா வாக்காளர் அடையாள அட்டை, பேன் கார்டு, இல்லை பாஸ்போர்ட் போன்ற அடையாள ஆவணம் ஒன்று கட்டாயம் தேவைப்படுது. அது மட்டும் இல்லைங்க, அதோட அடிஷ்னலாக என்ன வேணும்னா அவங்களுடைய ரேஷன் கார்டு, இல்லைன்னா மின்சார ரசீது, இல்லைன்னா வங்கி ஸ்டேட்மெண்ட், இல்லைன்னா உங்களுடைய பாஸ்புக்கு, முகவரி சான்றிதழ், 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இதெல்லாம் வந்து தேவைப்படும் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நகை மதிப்பீடு வங்கி அங்கீகரித்த மதிப்பீட்டால் செய்யப்படும் என்பதனால அதை தனியாக எடுக்க வேண்டியதில்லை. நகையுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அதை நாம் சரி பார்த்து சர்டிஃபிகேட் பேங்க்கில் கொடுக்கும்போது நாம் சப்மிட் பண்ண தேவையில்லை. எதுன்னு பார்த்தீங்கன்னா, நகை மதிப்பீடு வங்கி அங்கீகரித்த மதிப்பீட்டாளரால் செய்யப்படும் என்பதனால அதை தனியாக எடுக்க வேண்டியது இல்லை. விவசாய நகைக்கடன் என்றால நில உரிமை, பயிர் சான்று போன்ற கூடுதல் ஆவணங்களை PACCS கேட்டால் அதையும் காட்ட வேண்டியிருக்கும். ஸோ அனைத்து ஆவணங்களையும் நகல்களையும் கையெழுத்து போட்டு ரெடியாக எடுத்துகிட்டு கொண்டு போகிறது நல்லதுங்க. அதோட விண்ணப்ப படிவம் நிரப்பும் போது நகையின் எடையும் தூய்மையும் பார்த்து கடன் தொகை கணக்கிடப்படும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 1 லட்சம் வரைக்கும் கடன் வழங்கப்படலாம். உரிய காலத்தில் பணம் செலுத்தாவிட்டால் அரசு விதிகளின்படி வங்கி நோட்டீஸ் அனுப்பி ஏலம் விடும் நடைமுறைக்கு சென்று விடுங்க. இருந்தாலும் விதிமுறைகளை சரியாக பின்பற்றினால் குறைந்த வட்டியில் நிம்மதியாக கடன் பெறலாம். ஸோ நிச்சயமாக இந்த எலெக்ஷனில் தள்ளுபடி ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் யார் யார் விருப்பமாக இருக்கீங்களோ அவங்க 3 பவுனுக்கு கீழே வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய நகை கடன் தள்ளுபடி ஆகலாம். அந்த 3 பவுன் அப்படின்னு பார்க்கும்போது பவுன் ரேட்டு அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. பேங்க்கில் அதற்கான கடன் தொகை வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000 இல்லை 1,30,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. என்னுடைய கனிவான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, 1 லட்சம் இல்லைன்னா 1 லட்ச ரூபாய் குறைவான அமௌண்ட்டை நீங்கள் 3 பவுன் நகை வச்சு வாங்கினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு தள்ளுபடி அப்படின்னு ஒரு அறிவிப்பு வரும்போது உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கும்போது மேபி உங்களுக்கு தள்ளுபடி ஆகாமையும் போகலாம் அப்படிங்கிற மனசில் வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இன்னும் முக்கியமானது, உங்களுக்கு வங்கியில் தற்போது பணம் இல்லை, உங்களுக்கு டெபாசிட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த டெபாசிட் அமௌண்ட்டையும் நீங்கள் வாங்கிக்கிங்க. இன்றைக்கி வாங்க முடியலனாலும் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு இல்லை 10 நாள் கழிச்சு அந்த அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணிடுங்க. அப்படி வித்ட்ரால் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கான தள்ளுபடி சப்போஸ் அறிவிச்சாங்க அப்படின்னா கிடைக்காம போகிறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சொல்ல வர வேண்டிய ஒரு முக்கியமான தகவல். நிச்சயமாக விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.